வீட்ல நெல்லி மரம் வளர்ப்பது பற்றிய ஒரு சின்ன பார்வை தான் இது. வாஸ்து பத்தி நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஆனா அதை விடுங்க. ஜோதிடப்படி ஒரு சாதாரண நெல்லி மரம் உங்க குடும்பத்துக்கு எப்படி செழிப்பு கொண்டு வரும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பொருளாதாரம். ஜோதிடத்துல நெல்லி மரம் சுக்கிரனோட நேரடி தொடர்புல இருக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு தெரியும், பணம், சொத்து, வசதிக்கெல்லாம் அதிபதி. அதனால வீட்ல இந்த மரம் இருந்துச்சுன்னா பொருளாதாரம் உயரும், சொத்து, வண்டி, நகையெல்லாம் சேரும்னு ஒரு நம்பிக்கை. குறிப்பா பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் இல்லனா ரிஷபம், துலாம் ராசி லக்னம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. பொருளாதாரம் மட்டும் இல்ல, ரெண்டாவதா உங்க திருமண வாழ்க்கையும் ஆரோக்கியமும். சுக்கிரன் திருமணத்துக்கும் காரகன் இல்லையா? அதனால இந்த மரம் கல்யாண தடைய நீக்கி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், வீட்ல இருக்கிற நெல்லி மரத்தை வெட்டவே கூடாது. அப்படி செஞ்சா திருமண வாழ்க்கையில பிரச்சனை, விவாகரத்து வரைக்கும் கூட போலான்னு சொல்றாங்க. உடல் நலத்துல பார்த்தா கால்வலி, வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. சரி, கடைசியா இது எப்படி நடுறது? வாஸ்து திசையெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. வீட்ல நிலத்துல எங்க இடம் இருக்கோ அங்க நடுங்க. தொட்டில வைக்கிறத விட நிலத்துல நட்டு பெரிய மரமா வளர்க்கறது தான் ரொம்ப நல்லது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பக்கத்துல கோயில்லையோ பூங்காவிலையோ அனுமதி வாங்கி நடலாம். ஒரு சின்ன டிப்ஸ், கால் பிரச்சனை இருக்கிறவங்க 2 மரம் நடுறது ஒரு பரிகாரமா சொல்லப்படுது. மொத்தத்துல நெல்லி மரம் வெறும் மரம் இல்ல, அது செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்.